வெல்கம் டு பெரியம்மா சமையல். வாங்க, இன்றைக்கி வந்து நம்ம ரத்தம் வாங்கியிருக்கோம். அந்த ரத்தத்தை கழுவுறது எப்படின்னு காட்டுறேன். கழுவிட்டு நம்ம செய்யலாம். இது வந்து எதுக்காக ரத்தம் வாங்கியிருக்கேன்னா, இருமல் நிறையா இருக்குது. அதனால் இருமல் சளிக்கு வந்து இந்த ரத்தம் சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். அதை கழுவுற வந்து நல்லா ஏன்னா மேலே முடி இல்லாத அளவுக்கு நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி நல்லா கழுவிட்டோம்னா நல்லாயிருக்கும். அதனால் இப்போ ரத்தத்தை கழுவிட்டு உங்களுக்கு எப்படி செய்யணும்னு காட்டுறேன். ரத்தம் கழுவி எடுத்துக்கிட்டோம். வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் போட்டோம்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் 100 வெங்காயத்துக்கு மேலே அரிஞ்சு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இடித்து வச்சுருக்கோம். இப்போ வந்து எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டி காயட்டும். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகா மட்டும் போட்டுக்கலாம். ஏன்னா வெறும் மிளகுத்தூள் தான் நம்ம போட போகிறோம். இருமலுங்கிறதுனால நம்ம வெறும் மிளகுத்தூள் தான். அதனால ஒத்த காஞ்ச மிளகா. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. வெறும் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு போட வேணாம், உளுந்தம்பருப்பு மட்டும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இருமல் நிறையா இருக்கனால தான் நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரத்த பொரியல் பண்ணுறேன். அது வந்து இருமலுக்கு வந்து எங்கள் வீட்டில் எப்பயுமே இருமல் வந்துட்டாலே நாங்கள் இந்த ரத்தம் வாங்கி செஞ்சு சாப்பிட்றோம். சுட சுட சூடாக அப்படி கிண்டிட்டு அதில் மிளகுத்தூள் நிறையா போட்டு தேங்காய் பூவெல்லாம் போடும்போது அந்த இருமல் கொஞ்சம் நல்லா கேட்கும். அதனால் எங்கள் அப்பாலாம் இருமல் வந்தாலே ரத்தம் தான் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. நாங்கள் வறுத்து சாப்பிடுவோம். இப்போ வந்து வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறோம். அதில் வதங்கட்டும். இந்த ரத்தத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி பிசைஞ்சு விடணும். இப்படி பிசைஞ்சிட்டோம்னா நல்லா இதாயிரும். ஆனால் இதில் வந்து அவங்க அறுக்கும் போதே உப்பு சோடாப்பு போட்டிருப்பாங்க. அதனால் நம்ம எதுவுமே போடக்கூடாது. போட்டோம்னா வெறும் உப்பு கூடியும் சாப்பிட முடியாது. உப்பே போடாதீங்க. இது கிண்டி பார்க்கும்போது நல்லா கெட்டியாக வந்துடும். நம்ம தண்ணி இருந்தால் நல்லா சுண்டை விட்டு சாப்பிடுங்க. ஏன்னா இதில் வந்து அவங்க சோடா போடனால தண்ணி இருக்கும். சோடா போடாமல் இருந்துச்சுன்னா தண்ணி இருக்காது. இந்த ரத்தத்தை கிண்டும் போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இந்த ரத்தத்தை சேர்த்துக்கலாம். இப்போ ஊற்றிக்கலாம். இது நல்ல ரத்தமாக இருக்குது. கிண்டையிலே தெரிஞ்சிடும் நமக்கு. நல்லா இதில் வந்து உப்பு போடாத இதுதான் நல்லா இருக்கு பாருங்கள். கிண்டும் போதே தண்ணி இல்லாமல் வருது. ரத்தம் இன்றைக்கி நல்ல ரத்தமாக இருக்குது. எனக்கு தொண்டை கட்டுனால வீடியோ கொஞ்சம் இதாக இருக்கும். என்னோட தொண்டை கட்டிட்டு நினச்சிடுவாங்க. நல்லா சுருண்டு வரணும். இன்னும் வேகலை. இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகணும். தேங்காய் பூ வந்து அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கோம். பெப்பர் பொடி வந்து நல்லா தாராளமாக போட்டுக்கலாம். இப்போ வந்து 1 ஸ்பூனுக்கு மேலே நான் போடுறேன். அது காட்டும் நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ 1.5 ஸ்பூனுக்கு மேலே போட்டிருக்கோம். நல்லா சுருண்டு வரணும். அந்த ஈரப்பசம் இல்லாமல் வரணும். உருண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். ரத்தம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் வாங்கி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். ரெடி ஆயிடுச்சு. நம்ம இறக்கிட்டோம். சுட சுட பெப்பர் மிளகு போட்ட ரத்த பொரியல் ரெடி. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க.
இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. பெரியம்மா சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹெல்த்தியானது தான். ரத்தம் வந்து இருமல் சளிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதேமாதிரி இருமல் வரும்போது செஞ்சு சாப்பிடுங்க. பிள்ளைகளுக்கு செஞ்சு விடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. பெரியம்மா சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.